ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 5. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப என்ன கான்செப்ட்னா, இஃப் ஏ கமா பி கமா சி ஆர் ரியல் நம்பர்ஸ், அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா நமக்கு என்னன்னா இங்க கான்செப்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, b is equal to 0, c is equal to 0. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கான்செப்டை வச்சு இப்போ நம்ம நிறைய சம் சால்வ் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம், இஃப் x minus 4 whole square plus y minus 3 whole square plus z plus 5 whole square equal to 0, then x square by 8 plus y square by 18 plus z square by 50. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இந்த கான்செப்ட் நம்ம கான்செப்ட் படி இருக்காங்களா, ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், x minus 4 whole square equal to 0 எழுதணுமா? இப்ப ரெண்டு சைடு ரூட் எடுத்தா ஸ்கொயர் போயிடுவாங்க. அப்ப x is equal to minus 4 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 4 வருமா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்க y minus 3 equal to 0 எழுதலாம். y is equal to minus 3 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 3. நெக்ஸ்ட் z plus 5 equal to 0. அப்ப z is equal to ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு minus 5. அவ்வளவுதான். இப்ப எடுத்து நம்ம இங்க வேல்யூஸ்லாம் புட் பண்ணா நமக்கு ஆன்சர். இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்னா நமக்கு 4 ஸ்கொயர்னா நமக்கு என்ன வருவாங்க, 16 டிவைடட் பை 8 பிளஸ் ஒய் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர்னா 9 டிவைடட் பை 18 பிளஸ் ஜெட் ஸ்கொயர்னா -5 ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு அது பிளஸ் தான், பிளஸ் 25 வருவாங்க. ஸோ அப்ப 25 டிவைடட் பை 50. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 2 டைம்ஸ் வருவாங்க பிளஸ். ஸோ 9 18 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1/2 பிளஸ் 25 15 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 1/2. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2 பிளஸ் ஹாஃப் வந்து 2 1/2 பிளஸ் ஹாஃப் வந்து 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 3 வரும். ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், இஃப் 3x minus 4y whole square plus 5y minus 2z whole square equal to 0, then x is to y is to z is. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இங்க ரேஷியோ கேக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம ஈக்குவல் டு ஸ்ட்ரைட் அவே ஈக்குவல் டு 0 போடலாமா? ஸோ அப்ப 3x minus 4y equal to 0. So 3x is equal to 4y. x divided by y na friends நமக்கு 4 divided by 3. இந்த 3 inside அந்த division, y inside equation inside போனா division. So நமக்கு x by y is equal to 4 by 3. Next 5y minus 2z is equal to 0. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 5y is equal to 2z ன்னு எழுதலாம். y divided by z na 2, இந்த 5 மல்டிப்ளிகேஷன் ஈக்குவேஷன்ஸ் இருந்த டிவிஷனா. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ நம்ம இதை ரேஷியோ கன்வெர்ட் பண்ணோம். அப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு க்ளூ வந்து என்னன்னா, y வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல y 3 இருக்காங்க, இங்க y வந்து 2 இருக்காங்க. அப்போ ஈக்குவேட் பண்ணா என்ன பண்ணலாம், ஸோ இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்ணணுமா? ஓகே, இப்போ ஒரு ஈக்குவேஷன் மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இங்க 3னா இங்கேயும் 3. ஸோ இங்க கீழே 2னா மேலேயும் 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி எழுதலாம், x by y na 4 2s are 8 divided by 6. Y by z na 3 2s are 6, 5 3s are 15. Friends, இப்போ y வந்து சேமா இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரைட் அவே ரேஷியோ எழுதிடலாமா? ஸோ அப்போ 8 is to 6 is to 15 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம், இஃப் a plus b minus c minus 3 whole square plus b plus c minus a minus 8 whole square plus c plus a minus b minus 5 whole square equal to. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம அப்படியே ஈக்குவல் டு எழுதிடலாமா? ஸோ அப்போ a plus b minus c minus 3 equal to 0. இந்த மைனஸ் 3 ஈக்குவேஷன் சைட் போச்சுன்னா பிளஸ் 3 மாறிடுவாங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு a plus b minus 3 is a plus b minus c is equal to 3. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் இப்போ நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ இந்த -8 ஈக்குவேஷன் சைட் போச்சுன்னா +8. ஸோ அப்போ நம்மளுக்கு b plus c minus a. ஓகே, இந்த -8 இப்போ ஈக்குவேஷன் சைட் போச்சுன்னா +8.
அடுத்தது இங்க c plus a minus b is equal to minus 5 equation அந்த சைடு போச்சுன்னா plus 5. ஃப்ரெண்ட்ஸ் இங்க எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் சி இருக்காங்க, இங்க பிளஸ் சி இருக்காங்க, கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் ஏ இருக்காங்க, பிளஸ் ஏ இருக்காங்க, கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் மைனஸ் பி இருக்காங்க, பிளஸ் பி இருக்காங்க, கேன்சல் பண்ணி ரிமைனிங் யார் இருப்பா? ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி. ஸோ அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணா ஸோ 11 11 பிளஸ் 5 16. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நமக்கு ரூட் ஆஃப், ஸோ அப்ப நம்மளுக்கு ரூட் ஆஃப் a plus b plus c. So நமக்கு root 16 னா friends 4 வரும். Option B is our answer. Next sum. If x square plus y square plus 1 equal to 2x, then the value of x cube plus y cube is. Friends இங்க இந்த சம்ம நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக், அதுக்கப்புறம் நீங்க கான்செப்ட்ஸ் புரிஞ்சுட்டா இந்த சம்ம பார்த்தோன்னே ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ இது பேசிக்கா சால்வ் பண்ணா இங்க பாருங்க, இந்த மைனஸ் 2x ஈக்குவேஷன், இந்த பிளஸ் 2x ஈக்குவேஷன் சைடு வந்தா மைனஸ் 2x ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்காங்களா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டைரக்டா இப்போ இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0 போட்டா ஸோ நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வருமா? ஒய்க்கு யாருமே இல்லை, ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வேல்யூ புட் பண்ண ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அங்க அப்ப இங்க 1 கியூப் பிளஸ் 0 பவர் 6. ஸோ 1 கியூப்னா 1 தான், 0 பவர் 6னா 0. ஃப்ரெண்ட்ஸ் 1 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்ம நம்ம ஃபைனல் சம் சால்வ் பண்ணிட்டு ஒன்று சால்வ் பண்ணலாம். நீங்க பாருங்க, பார்த்தோன்னே இங்க ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் சம். இஃப் x square plus y square plus 2x plus 1 equal to 0, then the value of, friends இதுவும் நம்ம rearrange பண்ணி எழுதிக்கலாமா பாருங்க. x square plus 2x plus 1 plus y square is equal to 0. friends இதை நம்ம எப்படி எழுதலாம்? x plus 1 whole square plus y square equal to 0. ஓகே, அப்போ நமக்கு x plus 1 equal to 0னா x is equal to minus 1. அதே மாதிரி y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா y ஈக்குவல் டு 0 தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்தீங்க வேல்யூ புட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் பவர் 31. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ்க்கு வந்து என்ன? மைனஸ் 1 ஹோல் பவர் 31 பிளஸ் 0 பவர் எனிதிங் 0 தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மைனஸ், இது ஆட் நம்பரா இருக்கு. ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் வந்து அப்படியே ரீடைன் ஆயிடுமா? ஸோ அப்போ நம்மளுக்கு மைனஸ் 1 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம். If a square plus b square plus c square plus 3 equal to 2 times a plus b plus c, then the value of a plus b plus c is. Friends இந்த ஒரு சம்மோட கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இங்க இருக்க சம்ஸ்ல நீங்க குயிக்கா சால்வ் பண்ணிடுவீங்க. இங்க ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ என்ன கான்செப்ட்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a டிவைடட் பை a ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு a ஓட வேல்யூ. அதே மாதிரி இப்ப b யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b டிவைடட் பை b ஸ்கொயர். அப்ப நமக்கு இதுதான் b யோட வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் c டிவைடட் பை c ஸ்கொயர், இதுதான் நமக்கு c யோட வேல்யூ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல x y z இருந்தாலும் அதே தான். ஓகேவா? இப்ப இந்த சம் பாருங்க, a ஓட கோஎஃபிஷியன்ட் யாரு? a ஓட கோஎஃபிஷியன்ட். சோ இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்காங்களா? ஓகே, டிவைடட் பை a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். சோ அப்ப நமக்கு a ஓட ஃபைனல் வேல்யூ 1. இப்ப b ஓட கோஎஃபிஷியன்ட், b வந்து இங்க இருக்காங்க. சோ b ஓட கோஎஃபிஷியன்ட் 1, b ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அதுவும் 1 தான். சோ அப்ப 1 டிவைடட் பை 1, ஃபைனலா நமக்கு b is equal to 1 தான் வருவாங்க. நெக்ஸ்ட் c ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்காங்க. c ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. c ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க. சோ அப்போ 1. சோ அப்போ 1 டிவைடட் பை 1 1 தான். சோ அப்போ நமக்கு c யோட வேல்யூவும் 1 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க எப்படி இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதணும்னா,
இந்த 2 எப்பயுமே இங்க 2 வந்து முன்னாடி இருக்கணும். இப்ப இந்த இடத்துல 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4 இன்டூ a பிளஸ் b பிளஸ் c இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதணும்னா 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 வெளியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 வெளியே வச்சுட்டு அதாவது 2 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் c. ஓகேவா? இப்ப இந்த ஒரு 2 தான் நமக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ அந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2 இன்டூ 2a பிளஸ் 2b பிளஸ் 2c. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட்ல எப்பயுமே இந்த 2 வந்து இங்க முன்னாடி இருக்கணும். ஸோ இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்மட்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a பை a ஸ்கொயர் b பை b ஸ்கொயர் c பை c ஸ்கொயர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் சம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ அப்போ ஏக்கு 1 பிக்கு 1 சிக்கு 1 இஸ். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. a பிளஸ் b பிளஸ் cனா 1 பிளஸ் 1 பிளஸ் 1 நமக்கு 3 வரும். ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இப்போ இங்க பாருங்க. ஸோ நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 64c ஸ்கொயர் பிளஸ் 16c பிளஸ் 3 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் a பிளஸ் b. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பயுமே இந்த a ஸ்கொயர்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். இந்த c a b c இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இங்க பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 64c ஸ்கொயர் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 2a பிளஸ் 2b இந்த பிளஸ் 16c ஈக்குவேஷன் சைடு போச்சுன்னா மைனஸ் 16c. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன கான்செப்ட்? 2 மட்டும் வெளியே இருக்கணும். ஸோ 2 காமன் எடுத்துட்டா a பிளஸ் b மைனஸ் 8cன்னு வருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம கான்செப்ட் என்ன பார்த்தோம்? நம்ம ஏவோட வேல்யூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a பை a ஸ்கொயர். ஸோ ஓகே, இப்போ இங்க பாருங்க. ஏவோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்து இங்க என்ன? இந்த இடத்துல 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a ஸ்கொயரோட வேல்யூ அதுவும் 1. ஸோ அப்போ 1 டிவைட் பை 1 1 தான். இப்போ b கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b வந்து இங்க என்ன? 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b ஸ்கொயரோட வேல்யூ இங்க வந்து என்ன? 1. ஸோ அப்போ 1 டிவைட் பை 1 நமக்கு 1 தான். நெக்ஸ்ட் c கோஎஃபிஷியன்ட் ஆஃப் c யோட வேல்யூ இங்க யாரு? மைனஸ் 8. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைனஸ் எல்லாம் கரெக்டா எழுதணும். மைனஸ் 8. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் c ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 64. ஸோ அப்போ மைனஸ் 8 பை 64. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா மைனஸ் 1 டிவைடட் பை 8ன்னு இருக்குமா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ எடுத்து இந்த வேல்யூஸ்லாம் நாம இங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, 4 இன்டூ a பவர் 7. a ஓட வேல்யூ 1. 1 பவர் 7 பிளஸ் b ஓட வேல்யூ 1. 1 பவர் 7 பிளஸ் 8 இன்டூ c ஸ்கொயர் நமக்கு மைனஸ் 1 பை 8 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணணும். எனிதிங் பவர் 1 வந்து 1 தான். ஸோ அப்போ 4 இன்டூ 1 4. 1 பவர் 7 நமக்கு 1. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ண நமக்கு எப்படி வருவாங்க? 8. மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ்ஸா மாறிடுவாங்க. ஸோ அப்போ 8 இன்டூ 1 பை 64 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 8. ஸோ நமக்கு இங்க 1 பை 8. ஓகே, சரி. அப்போ பிளஸ் 1 டிவைடட் பை 8 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4 பிளஸ் 1 5. 1 by 8 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம். a ஸ்கொயர் இருக்காங்க, b ஸ்கொயர் இருக்காங்க, c ஸ்கொயர் இருக்காங்க. அதே மாதிரி a b c கரெக்டா 2வையும் முன்னாடி வச்சு கரெக்டா எழுதிருக்காங்க. அப்ப ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஆன்சர் போலாமா? a ஓடனா என்ன? a ஓட கோஎஃபிஷியன்ட் 1, a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ a ஓட வேல்யூ 1. b னா அதோட கோஎஃபிஷியன்ட் 1, b ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ 1. c யோட வேல்யூ இங்க பாருங்க, மைனஸ் 2. c ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா மைனஸ் 1 டிவைடட் பை 2. அவ்வளவுதான், எடுத்து அப்படியே வேல்யூ புட் பண்ணலாம். ஸோ இங்க a ஸ்கொயர். a ஸ்கொயர் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அதுவும் 1 ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர்னா 1. இந்த 1 ஸ்கொயர்னா 1 பிளஸ் 1 by 2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1 டிவைடட் பை 4. ஓகே, ஸோ நம்ம சால்வ் பண்ணா 1 plus 1 2. 1 by 4 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a square plus b square plus c square equal to 2a minus 2b minus 2, then the value of.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான். ரைட் ஹேண்ட் சைடுல 2 காமன் எடுத்து எழுதணும். சோ அப்ப இங்க எப்படி நம்ம 2 காமன் எடுத்துட்டா a மைனஸ் b மைனஸ் 2ன்னு இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ஸ்ட்ரைட் அவே a ஓட வேல்யூ. சோ இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. 1 டிவைடட் பை 1 நமக்கு 1. சோ அப்ப a ஓட வேல்யூ 1. b ஓட வேல்யூ. சோ நமக்கு இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 1. சோ இங்க b ஸ்கொயரோட வேல்யூ 1. மைனஸ் 1 டிவைடட் பை 1 நமக்கு மைனஸ் 1. c ஓட வேல்யூ. சோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் ca இல்ல. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ca இல்ல. சோ அப்ப 0 தான். 0 பை c ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். சோ நமக்கு 0 வருவாங்க. சோ அப்ப a 1, b minus 1, c 0. சோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணலாமா? ஓகே 3a. 3 into 1 minus 2 into minus 1 plus c வந்து 0. So 3 into 1 3 minus into minus plus. So அப்ப 3 plus 2 5 வரும். Option C is our answer. Next sum. If a square plus b square plus c square, friends நமக்கு இங்க டைரக்டா இருக்கா எல்லாமே. So அப்ப ஃபாஸ்டாவே சால்வ் பண்ணிரலாம். a ஓட வேல்யூ a by a square 1. b ஓட வேல்யூ minus 1 by 1 minus 1. c ஓட வேல்யூ minus 1 by 1 minus 1. அதான் வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. a plus b plus c. So அப்போ 1 minus 1 minus 1. So இந்த minus 1 once cancel ஆயிடும். Minus 1 is our final answer. Option C. Next sum. If x square plus y square plus z square equal to 2 times x z, then the value of, friends இந்த இடத்துல y வந்து 0. So அப்போ நம்ம y வந்து கண்டுக்கவே தேவையில்ல. y வந்து 0. x ஓட வேல்யூ கரெக்டான ஃபார்மட்ல இருக்காங்க. 2 வந்து முன்னாடி இருக்கு. So அப்போ x ஓட வேல்யூ x coefficient by x square coefficient 1 divided by 1 1 தான். y ஓட வேல்யூ 0. z ஓட வேல்யூ so 1 1 divided by 1 அதுவும் 1 தான். சோ அப்படியே வேல்யூ புட் பண்ணலாமா? x cube னா 1 cube, z cube னா 1 cube. சோ அப்போ 1 plus 1 நமக்கு 2 வரும். Option A is our answer. Next sum. If a square plus b square plus c square plus 96 is equal to 8 into a plus b minus 2c. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நம்ம என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல 2 தான் இருக்கணும் முன்னாடி, ஆனா 8 இருக்கு. சோ அப்ப நம்ம அந்த 8 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? 2 into 4 னு. ஓகே, இப்ப பாருங்க 8 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். சோ 2 into 4 into a plus b minus 2c. அப்ப இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ 2 times 4a plus 4b minus 8c. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்ப வேல்யூ, சோ a ஓட வேல்யூ, சோ இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 4, a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. சோ அப்ப 4 divided by 1 4 தான். நெக்ஸ்ட் b, b ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 4, b ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. 4 divided by 1 நமக்கு வந்து 4 தான். நெக்ஸ்ட் c, c ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன -8, c ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நமக்கு -8. ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்மளோட வேல்யூ. சோ இப்போ எடுத்து வேல்யூ புட் பண்ணி சால்வ் பண்ணிடலாமா? சோ ரூட் ஆஃப் ab. சோ அப்போ 4 into 4 வந்து எவ்வளவு 16 மைனஸ் b, b வந்து 4, c வந்து -8. சோ அப்ப 4 into -8 பிளஸ் c, c வந்து இங்க -8, a வந்து 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்ப ரூட் ஆஃப் 16, சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் மாறிடுவாங்க. பிளஸ் 4 8s are 32, மைனஸ் தான் இருக்காங்க. சோ அப்போ again minus 32. இப்போ இந்த minus 32 plus 32 கேன்சல் ஆயிடுமா? ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரூட் 16னா 4 வரும். ஆப்ஷன் B is our answer. Next sum. If a square plus b square plus 2b plus 4a plus 5 equal to 0, then the value of, friends இங்க இந்த 2b 4a எல்லாம் ஈக்குவேஷன் ஆன்சர் கொண்டு போயிடலாமா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? a square plus b square plus 5 is equal to minus 4a minus 2b ன்னு வருமா? ஓகே, இப்போ இந்த 2 காமன் எடுத்துட்டா minus 2a minus b ன்னு வருமா? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். இப்போ வேல்யூ புட் பண்ணா நமக்கு ஆன்சர். சோ நமக்கு a ஓட வேல்யூ, இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் யாரு -2, a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. சோ அப்போ -2. b ஓட வேல்யூ -1 divided by 1 நமக்கு -1. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணிரலாமா? a minus b. சோ அப்ப
a na -2 minus of -1 divided by a plus b -2 plus -1. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ -2 plus 1 plus into minus minus. So -2 -1. So நமக்கு -2 plus 1 வந்து -1, -2 -1 வந்து -3. ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1/3 வரும். ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x பிளஸ் 4y இங்க பிளஸ் 8. ஓகே, ஆனா நம்மளுக்கு என்ன 2 தானே இருக்கணும். ஸோ எகைன் இது எப்படி எழுதலாம்? 2 காமன் எடுத்துட்டா 2x பிளஸ் 2y. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட கோஃபிஷியன்ட் 2, எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் 1. ஸோ 2 டிவைட் பை 1 2 தான். ஒய்யோட வேல்யூ 2, 2 டிவைட் பை 1 2 தான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க வேல்யூ புட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய்னா நமக்கு 2 மைனஸ் 2 வரும். ஆப்ஷன் 0 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சம் பாருங்களேன். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, இந்த சம் நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவீங்கன்னு. இப்போ இந்த சம் பாருங்க. If x square plus y square plus 1 equal to 2x, then the value of x cube plus y power 6 is. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன கான்செப்ட்? ஈக்குவேஷனுக்கு அப்புறம் 2 இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் z அப்படின்னு இருக்கணுமா? இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாவே இருக்காங்க. ஸோ 2 இருக்காங்க, வெளியே எக்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அவ்வளவுதான். அப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூனா இங்க ஒய் வந்து யாருமே இல்லை. ஸோ ஒய் வந்து 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட கோபிஷியன்ட் வந்து 1, எக்ஸோட கோபிஷியன்ட் 1 தான். ஸோ 1 டிவைட் பை 1 1 தான். ஒய்க்கு யாருமே இல்லைனால 0. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு 1 கியூப் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப்க்கு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 1 கியூப் பிளஸ் 0 கியூப். 1 கியூப்னா 1 தான், 0 கியூப்னா 0. ஸோ 1 பிளஸ் 0 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1 தான் ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.